ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். பாரதி வந்து ஆதிக்கிட்ட வந்து நீங்கள் மிகப்பெரிய விஷயத்தை ஏதோ என்கிட்டேருந்து மறைக்கிறீங்க, அதனால் உண்மையை சொன்னால் மட்டும்தான் நான் வந்து கையெழுத்து போடுவேன், இல்லைன்னா மொத்த சொத்தையும் என் பேர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே ரூமில் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் தமிழ் பாப்பா கரெக்டாக வந்து ஓடி வராங்க. ஆமாம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன். என்ன, நான் இனிமேல் மிகப்பெரிய கோடீஸ்வரியாமா அப்படின்னோடனே, ஏன், யார் சொன்னா அப்படின்னு சொன்னோன்னா, பாட்டி வந்து மொத்த சொத்தையும் என் பேரில் எழுதி வச்சுட்டாங்களாமே, அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, யார் இதெல்லாம் உனக்கு சொன்னது அப்படின்னோடனே, இல்லைம்மா கீழே வேலை செய்கிறாங்களா அவங்க தான் சொன்னாங்க, இனிமேல் நான் தான் இந்த வீட்டுக்கு முதலாளியா அப்படின்னு சொன்னோன்னே அடிக்க போயிட்டாங்க பாரதி வந்து தமிழை. ஏம்மா என்ன இவ்வளோ கோவப்படுற, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னோடனே, இங்கே பாரு, இதெல்லாம் எதுவுமே கிடையாது, யாரோ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பொய் சொல்கிறதெல்லாம் வந்து நீ கேட்டுக்கக்கூடாது, நமக்குன்னு இருக்கிறது தான் நம்மளோடது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே தமிழ் வந்து லைட்டாக வந்து பயப்படுறாங்க. அதை பார்த்தோன்னே வந்து, கோச்சிக்கிட்டியா, கோச்சிக்கக்கூடாது, இங்கே வா வந்து உட்காருன்னு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, இங்கே பாருமா, அவங்க மற்றவங்க சொல்கிறதுக்காக மற்றவங்க இதுக்கெல்லாம் சொத்துக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது, அவங்கெல்லாம் சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறேன். சரிம்மா, இனிமேல் நான் இதை பற்றி பேச மாட்டேன், நான் தான் சாரி சொல்லணுமா, தங்கத்தை வந்து அடிக்க போயிட்டேன்ல, இனிமேல் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி பரவாயில்ல இருக்கட்டுமா, எங்கே சிரி அப்படின்னு சொன்னோன்னே லைட்டாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தமிழ் பாப்பா சிரித்தோன்னே வந்து போய் ரூமுக்கு போய் விளாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பாரதி வந்து தமிழ் கூட வந்து படுத்து தூங்குறதுக்கு தலானி எடுத்துகிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க, தமிழ் பாப்பா ரூமுக்கு. ஆதி வந்து தடுத்து, ஏன் பாரதி நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னு, நீங்கள் அந்த ரூமில் போய் படுத்து தூங்குனீங்கன்னா ஏதாவது கேட்டேன்னா, இல்லை அப்புறம் ஏன் நான் அங்கே போனால் மட்டும் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னோடனே, இல்லை ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொன்னோன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னை கொஞ்சம் நிம்மதியாக தூங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு சாரதா அம்மா கிட்டேயும் சரி ஆதியும் இருக்காங்க. இருக்கிறப்ப வந்து கரெக்டாக வந்து ஸ்வேதா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோதான் டைம் வந்து நான் கொடுத்து வந்து எனக்கு அழுத்தே போயிடுச்சு. எப்போ வந்து வக்கீல் வருவாங்க, வந்தோடனே வந்து பேப்பரில் டாக்குமெண்ட்டை கொடுப்பேன், கொடுத்தோன்னே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டேரு அப்படின்னோடனே, நான் ஏற்கனவே வந்து பாரதிக்கிட்ட வந்து எல்லா விஷயங்களும் பேசிட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத ஸ்வேதா, அவள் கரெக்டாக கையெழுத்து போட்டு கொடுத்துருவா அப்படின்னோடனே, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து பற்றி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு பேசுகிறப்ப வந்து கரெக்டாக அந்த சமயத்தில் தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்கிறனால கையெழுத்து போட முடியாது, அவங்க அம்மா கையெழுத்து போட்டால் எல்லாம் ஒரே விஷயத்தில் மாறிடும் அப்படின்னு சொன்னோன்னு, அப்படியா விஷயம் சரின்ட்டு பாரதியை வர சொல்கிறாங்க. பாரதி வந்து தமிழ் பாப்பா கூட கீழே இறங்கி வராங்க. வந்தோடனே கரெக்டாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னோடனே, இல்லை இதில் கையெழுத்து போடணும்னு. எதுக்கு, நான் எதுக்கு கையெழுத்து போடணும், இல்லை அவர் வக்கீல் வந்து சொன்னோன்னே, இல்லை மாற்றி கொடுக்கணும்ல அவங்க பேருக்கு அப்படின்னோடனே, எனக்கு துளி கூட விருப்பம் இல்லாத விஷயத்த என் பேரில் இருக்கிறது, என் பொண்ணு பேரில் இருக்கிறத நான் எதுக்கு அண்டவங்களுக்கெல்லாம் எழுதி கொடுக்கணும், அதெல்லாம் எழுதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்வேதா வந்து செம்ம அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன நடக்குது இங்கே அப்படின்னோடனே சாரதாவும் ஒன்றும் பேச முடியாமல் அப்படியே நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஆதி வந்து என்ன பாரதி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் நான் சொத்துக்காக தான் ஆசைப்பட்டு ஆதியை கல்யாணம் பண்ணேன், உங்களால் என்ன பண்ண முடியும், அதான் கிடச்சிருச்சுல, என் பேருக்கு வந்ததை வந்து நான் விட்டு கொடுக்குறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது ஸ்வேதா, என்ன நீ வந்து ஆதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்ச, நான் வந்து அதான் நடக்கலை, அதுக்காக யாராவது உனக்கு மொத்தத்தையும் தூக்கி கொடுப்பாங்களா, அதெல்லாம் முடியாது. சாரதாம்மா நல்லா தெளிவாக யோசித்து தான் வந்து என் பொண்ணு பேரில் எழுதி வச்சுருக்காங்க, உனக்கெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு, அதை வந்து நான் கொடுக்குறதுக்கு வந்து நான் என்ன வந்து அவ்வளோ தியாகிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, சபாஷ் பாரதி சபாஷ் அப்படின்னு வந்து ஸ்வேதா சொல்கிறாங்க. என்ன இங்கே நடக்குது பார்த்துக்கோங்க, நல்லா எல்லாம் பேசி வச்சுட்டு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஆதி, என்ன கதை திரைக்கதை வசனம் எல்லாமே நீ வந்து உன் பொண்டாட்டிக்கு எழுதி கொடுக்குறியா அப்படின்னோடனே, ஹலோ, பாரதி வந்து செம்ம மாதம் வந்து அறிவுக்கிட்ட பேசுகிறாங்க ஸ்வேதா கிட்டேயும். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அங்கெல்லாம் பேச்சு கிடையாது, யார் சொன்னாலும் சரி என்கிட்டேருந்து வந்து இந்த முடிவு வந்து மாறவே மாறாது, நீ தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் சரி நான் சொத்தை உனக்கு எழுதி தர முடியவே முடியாது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நான் வந்து சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னேன்ல, நீ ஒருத்தி தான் என்னை வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ண, நான் சொத்துக்காக மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ண தவிர ஆதியை, மற்றபடி வேறு எதுக்காகவும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது ஒன்றும் பேச முடியாமல் இந்த பக்கம் ஆதியை வந்து நிற்கிறப்ப வந்து பாரதியை வந்து தமிழ் பாப்பா அழைச்சிட்டு மாடிக்கு போயிடுறாங்க. வந்தோன்னே வந்து இந்த பக்கம் எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் வந்து அவகிட்ட என்ன பிரச்சனைன்னு தெரியல பேசிவிட்டு சமாளிக்கிறேன் அப்படின்னோடனே, சரி அவரே அதிர்ச்சியாக தான் இருப்பார் பாரதி பேசுனதை கேட்டு, சரி 2 நாள் டைம் கொடுப்போம், அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம், போய் முதல்ல அவர் பேசட்டும் அப்படின்னோன்னா பாரதி கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்களை தப்பாக நினைப்பாங்க, நினச்சிட்டு போயிட்டோம், நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் செய்கிறீங்கன்னா நிச்சயமாக வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை வந்து அவள் வந்து உங்களை மிரட்டுறா, உங்களையும் சரி
அம்மாவையும் சரி, மரியாதையாக அதை என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். அதை சொன்னீங்கன்னா நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அது நியாயமாக இருந்தால் விட்டுட்டு போயிடுவேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை பாரதி, சாதாரணமாக நீங்கள் பேசுகிறது ஆதி தயவு செஞ்சு சொல்லாதீங்க. மறுபடியும் வந்து ஸ்வேதாக்காகன்னு சொன்னீங்கன்னா எனக்கு சிரிப்பு வருது, சிரிச்சிருவாங்க மற்றவங்களாம் அப்படிங்கிறாங்க. அதோட முடியுது.